நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, எத்தனை காரியங்கள் நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் செய்திருக்கிறோம் அல்லது நடந்திருக்கிறோம், எத்தனை காரியங்கள் நம்முடைய சுய சித்தத்தின்படி நடந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமாக சொல்ல முடியும். முக்காவாசி நம்ம சுய சித்தத்தின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய சிந்தையின்படி தான் நம்ம செயல்பட்டிருப்போம். தேவனுடைய விருப்பத்தின்படி செஞ்ச காரியங்கள் ரொம்ப சொற்பமாக இருக்கும், விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு காரியம். ஆனால் மலைப்பிரசங்கத்தில் இயேசுவானவர் சொல்லும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிப்பதில்லை. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது தான் ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி அங்கே பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியுது. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஆவியானவருடைய கிரியை, அவருடைய உதவி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஆவியானவருடைய நன்மைகளை குறித்து, அவர் செய்கிற கிரியைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 22வது நாள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கீதம் 143:10. அந்த 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுக்கு தெளிவாக தெரியுது, தேவ சித்தத்தை செய்கிறதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் தான் நமக்கு தேவ சித்தத்தை செய்யும்படி நம்மை தள்ளுகிறது, அதை நோக்கி ஏவுகிறது, அதை செய்ய நமக்கு பலன் தருகிறது, அதை செய்து முடிக்கவும் அதில் நிலைத்திருக்கவும் வைப்பது எல்லாமே ஆவியானவருடைய கிரியையாக இருக்குது. இதில் ஆவியானவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. நம்முடைய பங்கு என்னன்னா, அவர் சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படிந்து உடனே அதற்கு ஒத்துழைத்து அவரோடு கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். முக்கால்வாசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆவியானவரோடு நம்ம கோஆப்ரேட் பண்ணாமல் நம்முடைய சுய ஓட்டத்தை நம்ம ஓடுகிறோம். அதனால தான் நமக்கு பல நேரங்களில் தோல்விகள், பிரச்சனை, போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வர்ற கஷ்ட நஷ்டங்களையும் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம கனப்படுத்தணும், ஆவியானவரை நம்ம கனப்படுத்தணும். அப்போது தான் அவர் தேவ சித்தத்தை செய்கிறதற்கு நம்மை பலப்படுத்துவார், அதை நோக்கி நம்மை நகர்த்துவார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. அந்த ஒரு வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.